வணக்கம். நான் உங்கள் சகோதரி மருத்துவர் ரூபா பேசுகிறேன். இன்று உலக தூக்க சுகாதார நாள். தூக்க சுகாதாரமா? அப்படின்னா என்னங்க? நான் கேள்விப்பட்டதே இல்லையே! அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. தூக்க சுகாதாரம் அல்லது தூக்க ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் விழித்திருக்கக்கூடிய நேரத்துல, நீங்க என்னென்ன பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு இருக்கு? நீங்க என்னென்ன காரியங்கள் செய்றீங்க? அதெல்லாம் உங்க தூக்கத்த எந்த அளவு பாதிக்குது? அப்படிங்கிறது தான் தூக்க ஒழுக்கம் அல்லது தூக்க சுகாதாரம் எனப்படும். சரி, தூக்க சுகாதாரம் அவ்வளவு முக்கியமானதா? அதற்கு உலகில் ஒரு நாள் கொண்டாட வேண்டுமா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆம், தூக்கம் மிக முக்கியமானது. நீங்க எப்படி உணவு உண்றீங்களோ, சுவாசிக்கிறீங்களோ, அந்த அளவு ஒரு முக்கியமான வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது உங்கள் தூக்கம். உங்கள் தூக்கம் தான் உங்கள் உடல் நலத்தையும், மனநலத்தையும் பெருமளவில் தாக்கம் ஏற்படுத்துகிறது. ஒரு நாள் சரியா தூங்காம இருந்து பாருங்க, மறுநாள் ஒரு வேலையும் செய்ய முடியாது. தூக்க ஒழுக்கம் மிக மிக முக்கியமானது. அடுத்ததா, தூக்க ஒழுக்கம் அல்லது தூக்க சுகாதாரம் உங்களுக்கு சரியில்ல அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள்? முதல்ல உங்களுக்கு இரவுல அடிக்கடி கண் விழித்துக்கிட்டே இருப்பீங்க, தொடர்ந்து தூங்க முடியாம. அல்ல தூங்கவே போக முடியாம இருக்கும். தூக்கமே வராம இருக்கும் ரொம்ப நேரம். பகல் பொழுதுல பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் அசதியா இருக்கும். டயர்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தூக்க ஒழுக்கம் சரியில்லங்கிறத காட்டுது. சரி, எப்படி தூக்க ஒழுக்கத்த ஏற்படுத்துறது? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இதற்கு முதல்ல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட இப்ப மெயினா இந்த செல்ஃபோன் இதனால ஒரு பெருமளவு பாதிப்பு ஏற்படுது. அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அது உங்க தூக்கத்த பாதிக்குது. ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக உங்களது அலைபேசி அணைத்து விடவும், உங்கள் படுக்கை அறையை தூங்குவதற்கு மட்டும், குடும்ப வாழ்வுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளவும், தாம்பத்திய வாழ்வுக்கும் தூக்கத்திற்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளவும். உங்கள் மனதிற்கு என்ன புரிய வேண்டும் என்றால், உங்கள் படுக்கை அறையானது உங்கள் தூக்கத்திற்கு மட்டுமே என்றதற்கு தெரிய வேண்டும். அங்கே உணவு உண்ணுதல், அதுக்கப்புறம் படிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யறத தவிர்த்துடுங்க. தூக்கறதுக்காக மட்டும்தான் உங்களோட படுக்கை அறை என்று இருக்க வேண்டும். அடுத்தது, படுக்கை அறையை பொறுத்த வரைக்கும் சத்தங்கள் இருக்கக்கூடாது. வெளியிலிருந்து சப்தங்கள் வந்தால் திரைச்சிலையோ அல்லது கதவினை மூடியோ சப்தத்தை குறைத்து கொள்ளவும். சீதோஷ்ண நிலை, ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. வெளிச்சம் ரொம்ப இருக்கக்கூடாது, மிதமான இருள் இருக்க வேண்டும். அப்புறம் உணவு மிகவும் அதிகமாக உட்கொண்டு வயிறு நிரம்பியும் இருக்கக்கூடாது, வயிறு காலியாகவும் பசியோடவும் இருக்கக்கூடாது. ஒரு தூங்க போவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக உங்களது இரவு உணவை முடித்து கொள்ளவும். மிதமான உடற்பயிற்சி, அப்புறம் காஃபி, சிகரெட், மதுபானங்கள் இவை அனைத்தையும் தவிர்க்கவும். இரவு நேரங்களில் முக்கியமாக உறங்கப் போவதற்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னதாக அவற்றை தவிர்த்து விடவும். அதற்கு பதிலாக ஒரு டம்ளர் சூடான பால் அருந்தலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.